ஹே ராசாத்தி, அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஊரையே எனக்கு எதிரா பேச வச்சுட்டல நீ. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதபடி என் கைய கட்டி போட்டுட்டல. யார மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா உன்னை நான் இந்த ஜென்மத்துல மன்னிக்கவே மாட்டேன்டி. நீ தாண்டி என் ஜென்ம விரோதி விரோதி. போனா போட்டோம் போட்டோம், எங்க போயிருவா? நீங்க வாங்க, அவ வந்துருவா. வாங்க வாங்கங்கறல வாங்க. என்ன மகே ஏன் இப்படி பண்றாங்க? போய் மணமேடையில உட்காருங்க. போங்க வாங்க வாங்க போங்க 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 போங்க. திட்டம் போட்டு இந்த குண்டச்சி என்ன ஏமாத்திருக்கா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து என்ன சபையில அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல. என் பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. குண்டச்சி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டே. ஆரம்பிச்சிட்டா. மரகதம் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போறா. மண்டபத்தில் அசிங்கப்பட்டதுக்கு இங்க வச்சு திருப்பி கொடுக்க போறா. இன்னைக்கு ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது. சரி, பொண்ணு மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போங்க. இருப்பாரு, ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ள கூட்டு போறது? சரிண்ணே. மங்கை, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. என்ன மங்க? இல்லங்க, அக்கா உள்ள கோவமா இருக்காங்க. அக்கா கிட்ட கேட்காம எப்படி உள்ள கூட்டு போறது? அதெல்லாம் அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருப்பாரு, எதுவாக இருந்தாலும் மரதத்திட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறோம். அவளை சமாதானப்படுத்தி அவளையே ஆரத்தி எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போவான். அதாப்பா நல்லது. ஆமாங்க, அதுதான் சரியா இருக்கும். எனக்கு என்னன்னா பாரு, வா எல்லாரும் போய் மரதத்தை பார்த்து பேசி கூட்டு வரலாம். வா வாங்க. இருமா வந்துடுறேன். பாரு, என்னப்பா இது?
என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம இனியன் ராசாத்தி போட்டோ உடைச்சு வச்சிருக்கீங்க? அப்படி என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நல்லா கேக்குற மங்கை. உனக்கு என்ன? நீ அப்படிதான் கேப்ப. சபையில வச்சு அசிங்கப்பட்டது நான் தானே. என்னக்கு அசிங்கப்பட்டீங்க? இப்ப என்ன கல்யாணம் தானே நடந்துச்சு? கபிலன் ஒண்ணு மோசமான பையன் இல்ல, நல்ல பையன். புனித ஆசைப்பட்டவனோட கல்யாணம் நடந்துச்சு, அவ்வளவுதானே. என்னது கல்யாணம் நடந்துச்சா? அது எனக்கு தெரிஞ்சா நடந்துச்சு? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன்லாம் ஒரு மாப்பிள்ளையா? வெறும் பையன், வெட்டி பையன், வீணா போன குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து இனி எனக்கு பொண்ணு எடுத்ததே தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அவங்க வீட்டு பையனை எல்லாரும் சேர்ந்து மருமகனாக்கி இருக்கீங்க. எவ்வளவு திமிர இருக்கும். மரகதா, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பொண்ணு மாப்பிள்ளை வெளியே நின்றுட்டு இருக்காங்க. போய் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு வா. என்ன பார்த்தா கிறுக்கச்சி மாதிரி இருக்கா? நான் அவனை மாப்பிள்ளையாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் அவனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பைத்தியமா உங்களுக்கு எல்லாம்? அவன் வெறும் பையன், அவன்லாம் எனக்கு மாப்பிள்ளையே கிடையாது. என்னக்கா சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? மாப்பிள்ளை இல்லன்னு நீங்க சொல்லிட்டா சரியா போயிடுமா? ஊர் அறிய புனிதா கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான். அவன் தான் இனிமே நம்ம மாப்பிள்ளை. மங்கை, நீ மரியாதையா பேசு. திரும்ப திரும்ப அவனை மாப்பிள்ளைன்னு சொன்ன, நடக்கிறதே வேற. அண்ணி, நடந்ததே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. வீணா பிரச்சனை தான் பெருசாகும். தம்பி, நான் இன்னும் பிரச்சனையே பண்ணல. இனிமேதான் பிரச்சனை பண்ண போறேன். இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு தோன்ற மாதிரி இந்த ராசாத்தி என்னை ஏமாத்தி அவ தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளையாக்கிட்டா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பத்திரிக்கை பேனர்னு எல்லாத்துலயும் அவ தம்பி பேரை போட்டு நல்ல திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி அவ குடும்பத்தையே உள்ள கொண்டு வந்திருக்கா. இவள நான் சும்மா விட மாட்டேன். அக்கா, எதுக்கு எடுத்தாலும் ராசாத்தியே பழி சொல்லாதீங்க. அவ என்ன பண்ணா? புனிதா கபிலன் மேல ஆசைப்பட்டதுனால தானே இதெல்லாம் பண்ணா. மங்கை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசாத்தி தான். பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நிக்கிறா பாரு. மரியாதையை வெளியில போடு. பெரியமா, நான் தான் பெரியமா. நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீ என்னடா தப்பு பண்ண? இல்ல பெரியமா, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது நான் தான். நீ சும்மா இருடா. நீ எதுவும் பண்ண மாட்ட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் வளர்த்த புள்ளடா. நீ அப்ரானிடா. உன்னை இந்த அளவுக்கு பேச சொல்லி உன்னை மயக்கி டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு காரியம் சாதிச்சிருக்கா இந்த ஊம கொட்டான். இவளையெல்லாம் சும்மா விட்டு வைக்க கூடாது. மரகதா, சும்மா இரு, விடு. என்ன நடந்துச்சு தெரியாம பேசிட்டு இருக்காரு. புனிதாவும் கபிலனும் ஏற்கனவே காதலிச்சு தாலி வேற கட்டியிருக்காங்க. புரிஞ்சுக்க. இதெல்லாம் சும்மா அவங்க போட்ட டிராமா. எல்லா தப்பும் இவ மேலதான். அக்கா, தப்புன்னு சொன்னா நீங்க புனிதாவை தான் சொல்லணும். அவதான் கபிலனை காதலிச்சிருக்கா, அவனை தேடி போயிருக்கா. பார்க்குக்கு அவனை வர சொல்லி பிரச்சனை பண்ணி அவங்க போனதுனாலதான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அதுக்கு ராசாத்தி எப்படி காரணமாவா? நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அசிங்கப்படுத்தி என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இப்ப ஒண்ணு இல்லாதவன எனக்கு மருமகன் ஆக்குனதே இந்த ராசாத்தி தான். என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின இந்த ராசாத்தி இந்த வீட்லயே இருக்க கூடாது.
மரியாதையை இவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. இல்ல இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஏன் மருமகளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுடுமா? உங்க பொண்ணு செஞ்ச தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? இது சரியில்லக்கா. அப்படியெல்லாம் இவளை எங்கேயும் அனுப்ப முடியாது. அனுப்ப மாட்டேன். அனுப்ப முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. நீங்க சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு எப்ப பாரு வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னா அதை பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ராசாத்தி இந்த வீட்டுக்கு வாழ வந்தது இவங்களுக்கு பிடிக்கலன்னா இவங்கள வேணா ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. நீ பேசுறது சரியில்லை மரகதம். ராசாத்தி எதுக்கு வீட்டை விட்டு அனுப்பனா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். அவளை அனுப்புங்க. அவ தப்பே பண்ணலக்கா. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பெரியத்த சொன்ன மாதிரி தப்பு என் மேலதான். பழிய நான் ஏத்துக்கிட்டு வெளியில போறேன். ரசாதி, இப்ப எதுக்கு நீ வெளியே போகணும்? தப்பு செஞ்சது நான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? தப்பு செஞ்சது புனிதா. அவளை சேர்த்து வைக்கணும்னு தானே நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டீங்க. இப்ப அக்கா சொல்றதுக்காக ஆளாளுக்கு பழிய ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அக்கா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ராசாத்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. அவ போக மாட்டா. இவளை வெளியில அனுப்ப போறீங்களா இல்லையா? நீங்க எவ்வளவு சொன்னாலும் முடியாதுக்கா. அப்ப வேற வழியே இல்ல. நாம பெரிய வேண்டியதுதான் மங்கை. இந்த வீட்டை 2ஆ பிரிங்க. நீங்க வேற நாங்க வேறன்னு ஆயிடுவோம். அப்பதான் சரியா வரும். என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. அந்த பலி எனக்கு தான் தெரியும். இங்க யாருக்குமே தெரியாது. பொண்ணு பெத்தது நான் இல்ல. எனக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். இந்த வீட்டை முதல்ல 2ஆ பிரிங்க. என்ன வார்த்தை பேசுற மரகதம்? அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்காகவா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஊர்ல ஒரு மான மரியாதை இருக்கு. அண்ணி, நீங்களே இப்படி பேசலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. ஏன் பிரச்சனை எனக்கு? அப்புறம் நல்லா இருக்காது, அவ்வளவுதான். அண்ணி, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அண்ணி. அம்மா, என்னம்மா அது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா வளர்ந்துட்டு இப்ப வந்து வீட்டை பிரி அதை பிரினா இதெல்லாம் நியாயமா இருக்கா? டேய், நீ முதல்ல வாயை மூடிக்கிட்டு இரு. உனக்கு என்னடா தெரியும்? எல்லாருக்குமே தெரிஞ்சுதாம்மா நடந்துச்சு. உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. எல்லாரும் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. நீங்க சொன்னா ஏத்துக்க மாட்டீங்கன்னா சொல்லாம மறைச்சு வச்சோம். அப்படி பார்த்தா எல்லாரும் தானே தப்பு பண்ணோம். வீட்டை விட்டு ராசாத்தி மட்டும் போக கூடாது, நாங்களும் தான் போகணும். பாத்தீங்களா எப்படி என் பையனையே எனக்கு எதிரா பேச வச்சிருக்கான்னு?
இவள மரியாதைய வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க. அப்படி இல்லனா இந்த வீட்டை ரெண்டா பிரிங்க. இப்ப நீங்க வீட்டை பிரிக்கிறீங்களா இல்லனா இந்த வீட்டை விட்டு வெளியில போகவா? தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக இந்த குடும்பம் பிரிய வேண்டாம். இந்த குடும்பம் பிரியணும்னா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். ராசாத்தி, அத்தை விடுங்க. எனக்காக யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். அது போதும்ல பெரியத்த. நான் போனா நீங்க இந்த வீட்டை பிரிக்க மாட்டீங்கல்ல. நான் போறேன். சொல்லாதடி, அப்படியே போய் தொலை. ராசாத்தி, என்ன பேசுற? கொஞ்சம் அமைதியா இருங்க. ராசாத்தி ஏன் இப்படி ஐயோ, யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் வீட்டை விட்டு போறேன் அத்தை. ஏய், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? தப்பு செஞ்சவங்க தான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னா முதல்ல நான் தான் தப்பு செஞ்சேன். அப்ப நான் தான் இந்த வீட்டை விட்டு போகணும். மாமா, நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னா நான் மட்டும் எப்படி இருப்பேன்? நீ இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ணுவேன்? வா, நம்ம ரெண்டு பேருமே வெளியே போலாம். வா. ஐயோ, டேய் இனியா, என்னடா நீயும் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் என்ன பேசுற நீ? இனியா, தப்பான முடிவெல்லாம் எடுக்காதப்பா. இல்ல பெரியப்பா, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். புராணத்துல வேணா ராம இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த சீதை இருக்கிற இடம் தான் ராமனுக்கு அயோத்தி. என் பொண்டாட்டி விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அப்பா, நீங்க அம்மாவை பிரிஞ்சிருப்பீங்களா? இல்ல பெரியப்பா தான் பெரியம்மாவை பிரிஞ்சிருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான்ப்பா, என் பொண்டாட்டி விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. அவளை பிரிஞ்சுட்டு அவளை கஷ்டப்படுத்தி என்னால் சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. நானும் வெளியே போறேன். இனியா, நீ ஏன்டா போனோம்? நீ என்ன தப்பு பண்ண? பெரியம்மா, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு ராசாத்தி மேல இருக்கிற வெறுப்புல மத்தவங்க எல்லாம் பண்ண தப்பு உங்க கண்ணை மறைக்குது. தயவு பண்ணி நாங்க வெளியே போறோம். டேய் அதெல்லாம் வேண்டாம் நீயா. டேய் சொன்னா டேய், கேளுடா. நீ ஏன்டா போகணும்? விடுங்க, நாங்க வெளியே போறோம். ராசாத்தி, வா போலாம். ராசாத்தி, இனியா, 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 மாமா, வாங்க மாமா போலாம். பெரியம்மா ஒரு நிமிஷம். அண்ணா பெரியம்மா, உங்களுக்கு நானும் ராசத்தையும் தப்பானதாக இருக்கட்டும். அதுக்காக தங்கச்சியும் கபிலனையும் தண்டிச்சிடாதீங்க. அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்களையாச்சும் வாழ விடுங்க. இனியா, நீ தேவையில்லாம அவ கூட சேர்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்க போற. என் வாழ்க்கையே வீணானாலும் பரவாயில்ல பெரியம்மா. என் பொண்டாட்டியோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். வா. இனியா வேணாடா, சொன்னா கேளு. ராசாத்தி, நீயாவது சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா நான் என்ன மங்கை பண்ணுவேன்? விடு, அவனை போகட்டும். அவன் ஏன் புள்ளடி, எங்கே போனாலும் ஜெயிச்சிருவான். கிளம்புட நீ. கொடு.